सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षा सहस्रपात् स भूमं विश्वतो वृत्वा अत्यतिष्ठत् दशाङ्गुलम्। भगवान हिरण्यकशिपु 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 பார்த்தாயா கயாது, என் மேல் உள்ள பயத்தில் அனைவரும் என்னை பூஜிப்பதை பார். இதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே சுவாமி? இல்லை கயாது, பூலோகத்தில் மானிடர்கள் என்னை பூஜிப்பது மட்டும் எனக்கு சந்தோஷத்தை தந்துவிடாது. ஈரேழு லோகத்திலும் என் பெயர் பரவ வேண்டும். அந்த தேவர்கள் என்னை எப்போது பூஜிக்கிறார்களோ அப்போதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு நிம்மதி. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கப் போகிறது. ஆனால் 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 என்ன சுவாமி? அனைவரும் என்னை பயத்தால் பூஜிக்கிறார்கள். ஆனால் என் மகன், அவன் அந்த பரந்தாமனை அல்லவா பூஜிக்கிறான். அவனுடைய மனதிலிருந்து அந்த மகாவிஷ்ணுவின் நாமத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும். சுவாமி, அனைவரும் பயத்தால் பூஜித்து என்ன பயன்? அன்பால் ஆராதனை செய்ய வேண்டும், அப்போதுதானே அது நிலைக்கும். அன்பு, உன் பேச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் எனக்கு விருப்பப்பட்டு பூஜை செய்தாலும் சரி, இல்லை பயத்தால் செய்தாலும் சரி, எனக்கு பூஜை நடந்தே ஆக வேண்டும். நாராயணனோ தன் நாமத்தை சொல்ல சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை சுவாமி. அவனுக்கு அந்த யோகியதை இல்லை. அவன் ஒரு கபடன். அந்த மாயாவி மகாவிஷ்ணுவின் பெயரையே மக்கள் மனதிலிருந்து அழிக்கப் போகிறேன். சுவாமி, சற்று அமைதியாக இருங்கள். உங்கள் எண்ணம் ஆபத்தில் போய் முடிந்து விடுமோ என்று தோன்றுகிறது. நிறுத்து உன் கோழைத்தனமான பேச்சை. என்னை பார்த்து பயந்து எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான் அந்த பரந்தாமன். அந்த கோழையை கண்டு என் மனைவி நீ பயப்படலாமா? பரந்தாமன் யாரையும் பார்த்து ஒளிந்து கொண்டிருக்க மாட்டார். அப்படி என்றால் ஏன் என் முன்னால் வர பயப்படுகிறான்? அந்த மகாவீரனுக்கு என் பெயரை கேட்டாலே பயம். இதை பிரகலாதன் அறிந்து கொள்ள வேண்டும். பகவான் என்பவன் பயமில்லாதவன். சுவாமி, பிரகலாதனை ஏன் அப்படியே விட்டுவிடக்கூடாது? காலப்போக்கில் தானாகவே உணர்ந்து கொள்வான். போதும், நிறுத்து. அசுரர்களின் ராணிக்கு இந்த பேச்சு உகந்ததல்ல. யாராக இருந்தாலும் சரி, என் ஆணையை ஏற்று ஒன்று என்னை பூஜிக்க வேண்டும், இல்லை என்றால் மரணத்தை தழுவ வேண்டும். நம் பாடசாலையில் படிக்கும் ஒருவன்
விஷ்ணுவின் சிலையை தேடிக் கொண்டிருந்தானே. ஆம் சகோதரா, சிலையை தேடி தேடி களைத்து போய் இருக்கிறான். அவன் ஒரு முட்டாள். கைக்கு எட்டாத கனியை பறிக்க ஆசைப்படுகிறான். என்ன செய்வது? இது போன்ற முட்டாளுக்கு எப்படித்தான் புரிய வைப்பது? அவனை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. ஆம் சகோதரா, எனக்கும் அவனை பார்த்தால் பாவமாகத்தான் தெரிகிறது. நான் என் சுவாமியை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். ஆ? விளையாடுகிறாயா? அங்கே இருப்பது எங்கள் இறைவன் இரண்யகசிபுவின் சிலை. இவன் பொய் சொல்கிறான் சகோதரா. நான் பொய் சொல்வதாக இருந்தால் இவர்களுக்கும் எப்படி விஷ்ணு சிலை தெரியும்? எங்களிடமே விளையாடுகிறாயா? உனது கண்களில் ஏதோ கோளாறு என்று நினைக்கிறேன். அங்கே இருப்பது தேவன் இரணியன் சிலைதான். எங்களுக்கு ஸ்ரீஹரியின் சிலைதான் தெரிகிறது. உனக்கு எப்படி இது ஹரியின் சிலையாக தெரியும்? மனதில் ஸ்ரீஹரியை நினைத்து சிலையை பார்த்தால் அவரே தெரிவார். ஓ, எங்களுக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறாயா? நீங்கள் என்னை விட கற்றவர்கள்தான். குருவே, நான் பரந்தாமனை பார்க்கும் வழியை சொன்னேன். இரணியன் சிலையை விஷ்ணுவின் சிலை என்று நம்ப வைக்க முயற்சி செய்யாதே. நாங்கள் முட்டாள்கள் அல்ல. குருக்களே, ராஜகுமாரனிடம் ஏன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருமுறை அவர் சொல்வதைப் போல் ஹரியை மனதில் நினைத்து சிலையை பார்க்கலாமே. அப்படியா? பார்த்தால் போயிற்று. உங்களுக்கும் விஷ்ணுவின் சிலை தெரிகிறதா? ஆமாம், நாம் சேவகியிடம் கொடுத்த விஷ்ணு சிலை தான் தெரிகிறது. அந்த சிலை இவனுக்கு கிடைத்து விட்டதா? ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். ஏய் பணிப்பெண்ணே, விஷ்ணுவின் சிலையை எங்கே புதைத்து வைத்தாய்? அந்த இடத்தை காட்டு. என்ன ஆச்சரியம்! விஷ்ணுவின் சிலை இங்கேயும் இருக்கிறது, அங்கேயும் இருக்கிறது. மாயவனின் லீலைகள் மாயாஜாலமாகத்தான் தெரியும்.
நீ எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு என்பது யார்? நாராயணன் தான் கடவுள், நம்மை காத்து ரட்சிப்பவர். இந்த படைப்பிற்கு அவர்தான் காரணம். அவரால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நாம் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் தேவர் இரண்யகசிபுவை கண்ணால் பார்க்கலாம். நீ நம்பிக்கொண்டிருக்கும் நாராயணரை எங்களால் பார்க்க முடியவில்லையே. அனைவரும் பரந்தாமனை பார்க்கலாம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் அவர் இருக்கிறார். சிறிது புரியும்படியாக சொல் பிரகலாதா. கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. எல்லைகளில் அடக்க முடியாதவர். உருவமே இல்லாத நாராயணருக்கு இந்த சிலையின் உருவம் எப்படி வந்தது? அது நம்முடைய நம்பிக்கைக்காக நாமே செய்து வைத்திருப்பது. நம்மிடம் இருக்கும் ஆசை, கோபம், குரோதத்தை விட்டு தியானிப்பதற்காக உருவம் கொடுத்திருக்கிறோம். தியானம் செய்வது எதற்காக? உருவமில்லாதவரை எளிமையாக அணுக தியானம் மட்டுமே சிறந்த வழி. நீ சொல்வதை பார்த்தால் நாராயணருக்கு உருவமே இல்லையா? நமக்கெல்லாம் உருவம் கொடுத்த அவருக்கு நாம் கொடுத்த உருவம்தான் இந்த சிலை. ஓ, மற்றபடி அவர் எங்கும் இருக்கிறார். ஓ. சுவாமி, எனக்கு ஒரு கோரிக்கை உள்ளது. சொல் தேவி, அது என்னவென்றாலும் நிறைவேற்றி கொடுக்கிறேன். பிரகலாதன் குருகுலத்திற்கு சென்று வெகு காலமாகிவிட்டது. அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை. ஆமாம், பிரகலாதனை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லையே. அவனை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லாமல் என் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறது. தாய் மனம் அப்படித்தான் துடிக்கும் தேவி. யாரையாவது அனுப்பி அவன் நலனை விசாரிக்க சொல்கிறேன். தேவனே, குருகுலத்தில் இருந்து ஆசிரியர்கள் தங்களை காண வந்திருக்கிறார்கள். ஓ, பகவான் ஹிரண்யகசிபு வாழ்க வாழ்க! பகவான் ஹிரண்யகசிபு வாழ்க வாழ்க! பகவான் ஹிரண்யகசிபு வாழ்க வாழ்க! பகவான் ஹிரண்யகசிபு வாழ்க வாழ்க! சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள் குரு புத்திரர்களே. என் மகன் உடல்நலம் பற்றி தகவல் அறிய அவன் தாய் ஆவலாக இருக்கிறார். கூறுங்கள், இந்நேரம் பகவான் யார் என்று என் மகன் பிரகலாதனுக்கு கற்பித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த கபடன் கமலாவதியை மறந்து கண்ணுக்கு தெரியும் இந்த இரண்யகசிபுவை வணங்க ஆரம்பித்து விட்டானா? ஏன் உங்கள் முகம் ஏன் இவ்வளவு கவலையாக தெரிகிறது? குருகுலத்தில் என்ன நடக்கிறது? என் மகனின் கல்வி எந்த நிலையில் உள்ளது? அதை சொல்வதற்காகத்தான் வந்தோம் பிரபு. ராஜகுமாரன் மற்ற குழந்தைகள் போல் இல்லாமல் வேறு பாதையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் பிரபு. வேறு பாதை என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உங்கள் தந்தையான இரண்யகசிபுதான் ஒரே இறைவன். அதனால் தான் அவரை ஆராதிக்கிறோம், பூஜிக்கிறோம். அரசரின் ஆணையை நான் ஏற்க மாட்டேன். இந்த படைப்பை படைத்து ரட்சிப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, சர்வஸ்ரேஷ்டனும் அவரே, சர்வ பௌமனும் அவரே. ஓம் நமோ நாராயணாய நமஹ. அநேக ரூபம் தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம்.
நாராயணன் தான் கடவுள் என்கிறார் பிரபு. நீங்கள் சாதாரண மானிடர் என்பதில் உறுதியாக நிற்கிறார் பிரபு. இப்படி சொல்ல வெட்கமாக இல்லை? உங்களிடம் அவனை அனுப்பியதற்கு என்ன பயன்? நீங்கள் அவனுக்கு சரியான பாடம் புகட்டவில்லை. முகுந்தன் ஒரு முட்டாள், நான் தான் கடவுள் என்று சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. இல்லை மகாபிரபு, நம் குருகுலத்தில் உங்கள் நாமத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறோம். மற்ற குழந்தைகள் உங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் புத்திரனால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மனதை மாற்ற எங்களால் முடியவில்லை பிரபு. ஏய், முடியவில்லை முடியவில்லை, போதும், நிறுத்துங்கள். இந்த சொற்கள் என் காதில் விழக்கூடாது. அதை கேட்கும் பொறுமை எனக்கில்லை. அவனுக்கு சரியான ஞானம் கிடைக்க வேண்டும் என்று உங்களிடம் அனுப்பினால் நீங்கள் என் முன் வந்து ஏதேதோ காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் சக்தியையும் மீறி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பிரபு. எனக்கு உங்கள் முயற்சியை பற்றி தெரிய வேண்டாம். அதற்கு பலன் என்னவென்று தெரிய வேண்டும். என் ஆசைகளை மீறி பிரகலாதன் நடந்து கொண்டால் நீங்கள் அவன் குரு என்பதை மறந்து மரண தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும். இது என் எச்சரிக்கை. என் கண்ணெதிரில் நிற்காமல் போய்விடுங்கள்.